வணக்கம். ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற இருந்த ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 24இல் தன்னுடைய முடிவை அறிவிப்பார் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருப்பதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. டிசம்பர் 15இல் அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று ஓபிஎஸ் அறிவித்திருந்தார். டிசம்பர் 10இல் பார்த்திபனால் அதிமுக பொதுக்குழு நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பு குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் ஓபிஎஸ்ஸின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடன் டெல்லி சென்று அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்தும் மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்வது குறித்தும் பேசியிருந்ததாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது திடீரென அவருடைய அந்த அறிவிப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ஓபிஎஸ் ஒருவேளை அஇஅதிமுகவில் இணைகிறாரா, எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைய தயார் என ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவாரா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போன்று இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனாலுமே கூட வரக்கூடிய டிசம்பர் 24க்குள் இபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைத்துக் கொண்டால் அதிமுகவில் இணைந்து பயணிப்பது என்றும், ஒருவேளை இணைத்துக் கொள்ள திரும்பவும் மறுத்தால் அவர் புதிய ஒரு கட்சியை துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் அவர்களையும் என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்கு தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் மற்ற மூத்த தலைவர்களும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்றிருந்த நிலையில் இன்று நயினார் நாகேந்திரன் அவர்களும் டெல்லி சென்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்தடுத்து அதிமுகவிலும் சரி தமிழக அரசியலும் சரி பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜக என்ன முடிவெடுக்க போகிறது? அமித்ஷா அவர்களும் வரக்கூடிய 15ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். அவர் வருகை தரும் பொழுது அதற்கு முன்பு ஓபிஎஸ் அவர்கள் இணைவாரா அல்லது புதிய கட்சியை துவங்குவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை ஒரு முக்கிய முடிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று முன்தினம் இபிஎஸ் அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியிருந்ததாக சொல்லப்பட்டாலுமே கூட இபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கிய தகவலை நயினார் அவர்களிடம் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்துதான் தற்பொழுது நயினார் அவர்கள் டெல்லி சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. டெல்லி செல்லக்கூடிய அவர் ஜேபி நட்டா அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். தமிழகம் வருகை தந்ததற்கு பின்பு ஒரு முக்கிய முடிவானது வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் தற்பொழுது நிலவக்கூடிய அனைத்து குழப்பங்களும் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் தற்பொழுது டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.